எனக்கும் என்னோட பேபி 3 இயர்ஸ் ஆச்சு. எனக்கும் இந்த ஸ்லீப்பிங், ஃபீடிங் எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு. ஒரு தடவை பொறுமையா நம்ம ஒண்ணா சொல்லும்போது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சோம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கிடுவேன் சார். ஆனாலும் சாப்பிட மாட்டான். சாப்பாடு ஊட்டுறதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு பேபி சிட்டர் வரைக்கும் நான் போயிட்டேன். டாக்டர் என் குழந்தை பிறந்தவொடனே சொன்னாங்க, என் குழந்தை வந்து 4 கிலோ, 40 நிமிஷம் கேப்பில் 40 நிமிஷம் ஃபீட் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சந்தோஷம்லாம் கிடையாது. குழந்தை வளர்ப்பை வந்து ஒரு வேலையா நினைச்சு பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை அழுதாதான் அதுக்கு பசிக்குதுன்னே அர்த்தம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஓப்பன்லி ஸ்பீக்கிங், இப்போது நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோம்னு வச்சுக்கோங்க சார், ஃப்ரீயாக கூட போக முடியாதுங்க சார். பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இப்போ டோருக்கு வெளியே குழந்தை அழுதுட்டு இருப்பான், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். நம்ம அப்போ தான் சாப்பிட்லான்னு உட்காருவோம், சாப்பிடும்போது குழந்தை மோஷன் போயிடுவான். என்ன அர்ஜென்ட்ரா, 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு மனுஷன் போனா எப்படா வாழ்றது? ஸோ நம்ம சாப்பிட்டு விட்டுட்டு குழந்தைய அதை க்ளீன் பண்ணிட்டு தான் அகைன் நம்ம அந்த ஒர்க் வரணும். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஸோ அப்போ க்ளீன் பண்ணிட்டு நம்ம திரும்ப சாப்பிட உட்காரும் போது நமக்கு அந்த சாப்பிட்ற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுங்க சார். அப்புறமா குக்கிங் டைம்ல கூட சார் நிம்மதியா குக் பண்ண முடியாது. நடிக்காத. வந்து காலை புடிச்சுப்பாங்க, பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாவே இருக்கும். அதே மாதிரி தான் சார் வாஷ்ரூம் யூஸ் பண்றது, தூக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவான். தூக்கிட்டு குக் பண்ணும்போது நம்ம மேலேயே தெரிச்சிரும். கடுகு தாளிக்கிறோம் அந்த மாதிரி போடும்போது தெரிக்கும், கண்டிப்பா அவன் மேலேயே தெரிக்கும். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சரி பக்கா அக்கா அப்படி விடலாம் நான் பார்த்தா கூட யாரா இருந்தாலும் அவனை ஒரு 15 மினிட்ஸ் தான் டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி எப்படி இருந்தாலும் அவன் நம்மகிட்ட தான் வரான். நைட்டு தூக்கம் சுத்தமா போச்சு சார். மாயப்பட்டு கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடி. ஏன்னா 3 மந்த் பேபி தான் எனக்கு இப்ப இருக்கா. நைட்டு நான் தூங்கி ஒரு 2 ஹவர்ஸ் கண்டினியூா தூங்கியே ரொம்ப நாள் ஆனா மாதிரி எனக்கு இருக்கு சார். அதுவே பழகிரும். பகல்ல நைட்ல முடிச்சதுக்கு அப்புறம் பகல்ல எல்லாம் தூங்காதா? ஒரு 2 ஹவர் நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 மந்த்க்கு இப்போ சார் அவனுக்கு 1 இயர் ஆயிடுச்சு சார். இப்போயும் 2 hours ஒன்ஸ் அவன் பிரஸ்ட் ஃபீட் வேணும்னு கேட்குறான் சார். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நான் எழுந்து எழுந்து கொடுத்துட்டு படுக்க வேண்டியதா தான் சார் இருக்கு, இல்லைன்னா போட்டு அடிக்கிறான் சார். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் சுத்தமா தூக்கம் கிடையாதுங்க சார். குழந்தை பிறந்து 2 வயசு 7 மாசம் ஆயிடுச்சு. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆறுதல் சொல்றவங்க இன்னும் 3 மாசம் தான்மா, அதுக்கப்புறம் நல்லா சொல்லிட்டே இருக்காங்க. இவருக்கு இதான் வேலை. அப்ப திரும்பிடுச்சுன்னா தூங்கிடலாம், நடந்துருச்சுன்னா தூங்கிடலாம். ஒரு ஸ்டேஜுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா. நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகுமா, நம்ம ரிலாக்ஸ் ஆகுமா. 24 மணி நேரமும் தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லுவான் சார். இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன், ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா? இதோட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவனை தூக்கி வச்சுட்டு நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல. நம்ம அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமைச்சு எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பையன் அதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டான். ரொம்ப நூதனமா இருக்கு. அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டுக்கு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? 2 தட்டு தட்டி சாப்பிடுற உட்காந்துன்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகலைய அடி கீழே படுத்து உருள ஆரம்பிச்சிருவான். நீ என்னை தூக்கிட்டு போய் அடுப்பு பக்கத்துல நிக்க வச்சா நான் சாப்பிடுறேன், எனக்கு சாப்பிட வேணாம். 1.5 வயசு தான் ஆகுது. 1.5 வயசு பையனுக்கு அதுக்குள்ள ஒரு அவன் எப்படி இப்படி நான் சொன்னா யாருனாலயும் நம்ப முடியாது சார். எனக்கு தான் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவனுக்கு இப்ப நான் 5 டைம்ஸ் குக் பண்றேன் அப்படின்னா
நாளும் அந்த 5 டைமே அவனை என் கூட வச்சுட்டு மட்டும்தான் நான் சமைக்கணும். ஏன் சார் அழுகுறீங்க? பக்கத்துல சார் என் பாப்பா வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock தான் எப்பவுமே தூங்குவாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவ தூங்கும் போது நீங்க வந்து தூங்க வேண்டியதானே அப்படின்ட்டு. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? பட் நம்ம ஏர்லி மார்னிங் அவங்க தூங்கும் போது நம்ம தூங்கிட்டு இருந்தா நம்மளோட ரொட்டீன் வந்து கெட்டு போகுது. சரி நம்ம முழிச்சிட்டு இருந்து பார்த்தா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கோவம் வந்து அந்த பாப்பா மேலேயே எனக்கு காட்டுற மாதிரி. நான் குமார் அவசரப்பட்டிய ஸ்ட்ரெஸ் வந்து அவளுக்கு போயிட்டு எனக்கு என்ன தோணுதா, ஐயோ நம்ம நல்ல குட் மாமா இல்லையோ, அந்த மாதிரி ஒரு தாட் வந்து வந்தது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். வெளியில போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா அவங்க ஆம்பளைங்க ஜஸ்ட் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வெளியே கிளம்பி ரெடியான்னு நின்னுறாங்க. நம்ம ஃபீடிங் பாட்டில் எடுக்கணும், டைப்பர் எடுக்கணும், அவங்க ஸ்னீசிங் வருதான்னு பார்க்கணும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இத்தனை திங்ஸும் கேரி பண்றதுக்கு முன்னால நான் போனோம்னா நான் மட்டும் ரெடியாகி போயிடுவேன். இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. குழந்தைய வெளியில கிளப்பி கூட்டிட்டு போறதுங்கிறது பெரிய வேலையா இருக்கு. அதனால வெளியே போறதே வேணான்னு விட்டுட்டு வீட்லயே செட்டில் ஆயாச்சு சார். வர்ற மாதிரி என்னோட பாப்பாக்கு 1.5 years ஆகுது சார். பிறந்த அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் அவன் என்ன பீஸ்ஃபுல்லா விட்டான். இந்த டைம் வரலமே அழ ஒண்ணுதான் அவனோட ஸ்டாண்டர்டா வச்சிருக்கான். எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்பான் சார். வருஷமா தூங்கிய ரொம்ப நாள் ஆகுது. இப்ப என்ன விட்டீங்கன்னா ஒரு 2 நாள் ஜாலியா தூங்க சொன்னா என் பையன் எல்லாம் நல்லா தூங்குவேன் சார். ஏன் இப்படி பாக்குறாரு? தூக்கத்தை இழந்தாச்சு சார். அதுவும் யார்கிட்டயுமே போக மாட்டேங்கிறான். எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட போக மாட்டான். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பாங்க. அம்மா 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 என்ன நேரமும் என்கிட்டயே இருக்கிறான். வெளியே போறவங்க எல்லாம் ஐயோ உன் பையனா, அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஐயோ அழுதுட்டே இருப்பான்றான்னு சொல்லிடுறாங்க சார் ரிலேஷன் சைட்லயே. ஒரு பையன் அழுதானே, அவங்க பையன் தான். அது என்னோட பையன் தான் சார். எங்க உங்களை காணமே நான் தேடிட்டே. அப்பா கிட்டே அட்டாச்டா இருக்க மாட்டேங்கிறான். புஷ் பண்ண வேண்டியதுல கொஞ்சம். அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்து தூங்கணும், சாப்பிடணும். போட்டு கொடுக்குறியா? இதுல அவனுக்காக கொஞ்சம் டைம் தான் ஒதுக்குவாரு. அவன் வந்து போக மாட்டான். ஐயோ இவட்ட அடிய கூட வாங்கிடலாம், சட்டையை வேற கிழிச்சு விட்டுருவானே. அம்மா சாப்பாடு ஊட்டணும்னா அம்மா, குளிக்க வைக்கணும்னா அம்மா, எல்லாத்துக்கும் அம்மா. அம்மா புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிறுன்னு பாக்குறீங்க தெரிஞ்சு போச்சுமா. சார் எனக்கு வந்து ட்வின்ஸ் பேபி சார், ரெண்டுமே பாய். இப்போ 4 years ஆகுது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.